ஹாய் காய்ஸ், நான் தான் ஃபேஸ் பேசுகிறேன். ஜெகன்மோகினி பார்ட் 2 ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மறக்காமல் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி ஜெகன்மோகினி பார்ட் 1 பார்க்காதவங்க யாராங்க இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து என்எஃப்எம் பிளாகர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ என்எஃப்எம் பிளாகர்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதை போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், இப்போ மறக்காமல் பாருங்கள். அது நிறையா வந்து ஃபுட் சேலஞ்ச், பிளாக்ஸு, அப்புறம் வந்து ட்ராவல்ஸ், அது மாதிரி நிறையா போட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்படி என்எஃப்எம் பேர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி போய்ட்டு என்எஃப்எம் பிளாகர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்எஃப்எம் பேர்ஸ் சேனலில் இதுக்கு மேலே நிறைய ஸ்கிரிப்ட் வரப்போகுது, நிறைய சீரிஸ் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். அண்ட் எப்படி என்எஃப்எம் பேர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி என்எஃப்எம் பிளாகர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னடா ஆர்டர் போட்டாங்கடா, பாப்பா எடுத்துன்னு வந்துடலாம். ஹலோ மச்சான், பொண்ணு பேசுதுடா. மேடம் பொண்ணு பேசுதா? பேசு 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 பேசு. ஹலோ மேடம், சொல்லுங்கள் மேடம். என்னாச்சு? ஜிபு மாட்டிச்சா? மேடம் கரண்ட் வந்துச்சு மேம், உங்கள் ஆர்டர். கதவு எப்படி லாக் ஆயிருக்கும்? டேய், என்னடா பண்ணுற? டேய், கதவு எப்படி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆச்சு? அது காத்துல சாத்திருக்கோங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேங்க. போகணுமா? போகணுமா? டேய், வெளியே சரியான மழை பெய்யுதுடா. மழையா? ஆ, சரி, எதுக்கு மழையில் நனைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போங்க. அதான் சொல்கிறாங்களே, உட்காந்துட்டு போகலாம். கிளம்பலாம்டா. உட்காந்துட்டு போகலாம்டா. என்னங்க, வீட்டில் யாருமே இல்லையா? இல்லைங்க, நான் மட்டும்தான். ஓ, அப்பா அம்மாலாம் ஊருக்கு போயிருக்காங்களா? இல்லைங்க, செத்து போயிட்டாங்க. தூக்க மாட்டி தோ மேலே இருக்கிற ஃபேனில் தான் தூக்க மாட்டி செத்து போயிட்டாங்க. ஐயோ, அச்சா, கூட்டின்னு வந்து மாட்டி விட்டான். சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, இந்த ரூமில் போய் சாப்பிடுவோங்க. வாங்க சாப்பிட்லாம். ஐயோ இல்லை, பரவாயில்லைங்க, உங்களுக்கு வாய்ந்த ஃபுட்டை நாங்கள் போய் சாப்பிடுவோம். பரவாயில்லைங்க. நீங்கள் வேற நான் வேறையா? நீ வேற நான் வேற இருங்க. மச்சான், எனக்கு எதுவும் சரியா படலை. உடனே வா, கிளம்பிடலாம். செத்து போனவங்க பொருள், ட்ரெஸ்ஸு கூட வச்சிடலாம். ஆனால் இவனா தூக்க மாட்டேன், ஃபேனை கூட கழட்டாம வச்சிருக்கா. எனக்கு எதுவும் சரியா படலை. வந்துரு. டேய், என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவெல்லாம் சொல்லின்னு இருக்காதரா. இது எப்படா? 2 minutes பிஃபோர். நல்லதுடா, நீ இருந்து பொறுமையாக விருந்து சாப்பிட்டு வா. நான்லாம் கிளம்புறேன், சரியா? எப்படி வா போவ நீ? போட, ரேப்பிடோவில் போவேன்டா. ரேப்பிடோ புக் பண்ணி போண்டா. ஓகே ஓகே, போ. சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்க. ஏங்க, சார்ஜர் எங்கங்க இருக்கு? பக்கத்து ரூமில் இருக்க, போய் போட்டுக்கோங்க. ஓ, பக்கத்து ரூமில் இருக்கா? நான் போய் போடுறேன்ரா. ஏங்க, இந்த ரூம் தானே? ஆமாங்க. ஆ, கொடுங்க. ஆமாம், உங்கள் பேர் சொல்லவே இல்லையே. என் பேர் மோகினி, ஷார்ட்டாக மோனின்னு கூப்பிடுவாங்க. ஓகே. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெகன். மோகினி ஜெகன். ஜெகன் மோகினி. பேய் படம் டைட்டிலுங்க இது. செம்மையாக இருக்குல்ல? இந்தாங்க. டேய் மச்சான், கவுத்தர்டா, டேய், நம்ம உள்ள இருக்கேன்டா.
யாரா இந்த நேரத்தில் கால் பண்ணுறா? இவங்களுக்கு என்னடா ஆச்சு? இது பண்ணுறா கட்டாயத்தில் எங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலிக்குது. ஆமாம், உள்ளே ஒருத்தன் போனால, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லை எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன். டேய், இங்கே என்ன பண்ணுற? சட்டையெல்லாம் இல்லாமல். அங்கே பாடுறா. அவங்க அப்பா அம்மா போட்டுக்கு மாலை போட்டுருக்கான். பக்கத்தில் பாடுறா. பக்கத்துலையா? டேய் மச்சான், என்னடா அது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பரட்டு பூனையில போட்டு எடுத்துடாது. என்னடா சொல்கிற? ஏங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்குது நீங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் பேயா? ஆமாண்டா. கத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்தாமல் சாவடிப்பேன். கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டீங்க, கொடூரமாக சாவடிப்பேன். பேய் மேடம் கத்தாதீங்க சொல்கிறாங்களே, கம்னுரா. மேடம், நீங்கள் எங்களை சாவடிக்க போகிறதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் சாவறதுக்கான காரணமே நீங்கள் பார்க்குற டெலிவரி வேலை தான். மேம் உங்கள் ஆர்டர். தேங்க்ஸ். கரெக்டாக இருக்கா? மேம் உங்கள் ஆர்டர். அது என்னங்க நீங்கள் ஆர்டர் பண்ணால் எனக்கே வந்துட்டுருக்கு அப்பப்போ. நம்ம கூட ஏதாவது வேவேண்ட் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி உங்கள் நம்பர் கொடுங்க. எதுக்கு? நெக்ஸ்ட் டைம் ஃபுட் ஆர்டர் பண்ணால் நானே வீட்டில் எடுத்து வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிடுறேன். சரி எடுத்துக்கோங்க. 98. ஹலோ. ஹலோ, மோனி பேசுகிறேன். எந்த மோனி? மோனி சொல். எங்கே இருக்க? வெளில இருக்கேன். உன்னை பார்க்கணும். நான் வெளில இருக்கேன். இதோட ஃபோனில் சொல்லு. ஐம் ப்ரெக்னென்ட். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? இது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியும்ல. அவங்க செத்துருவாங்க. ஒழுங்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? அதெல்லாம் வாய்ப்பில்லை. வாய்ப்பு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறது? எதனா பண்ணிக்கோ. நீ சும்மா விட மாட்டேன்.
அப்போ இதான் கதையா? அப்போ டெலிவரி பாய் நான் இல்லையே, நான் ஏன் சாக போகிறேன்? வரட்டா? உங்கள் ஆப்பில் மட்டும்தான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தருவாங்களா? ஹம். எனக்கும் இன்னைக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான். டேய் உனக்கு என்னடா பாவம் பண்ண? சிவனேன்னு ரூமுக்கு போய் நின்றேன், டெலிவரி பண்ணலான்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்போ இந்த பேய் மேடம் நம்மளை பரலோகத்துக்கே டெலிவரி அனுப்பிடுவா போல இருக்கடா. டேய் இரா, டேய் டெலிவரி பாயை வேலை பார்க்கறது குத்தமா? எத்தனை பேர் பசியை போக்கியிருப்பேன் தெரியுமா? எவ்வளோ மாடி கீழே மேலே ஏறி ஏறும்போது தெரியுமா உனக்கு? இது ஒரே ஒரு இன்சிடென்ட்காக தான் ஓடி ஓடி நாய் மாதிரி உழைக்கிறோம். ஒரே ஒரு நாள் நீ டெலிவரி பாய் இருந்து பாரு, அப்போ தெரியும் எங்களோட வலி. ஏதோ ஒரு பையன்கிட்ட போய் ஏமாந்துட்டு வந்துட்டு எங்களை மாதிரி 2 அப்பாய பசங்களை சாவடிக்க பார்க்குற. டேய் பேய் கிட்ட ஏன்டா பஞ்சு லைக் பேசுகிற? இல்லை மச்சான், ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன்டா. ஐயோ பார்க்குறாளே. சரி ஒரு 10 நிமிஷங்களில் வெளியே விட்றீங்களா? ஏன்? வெளியே பல பேர்கிட்ட கடை வாங்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறோம். ஏன்னா எங்கள் தாத்தா சாவறப்ப கடங்காரனா சாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? லூசு மாதிரி தெரியுதா? டி சுமாரா மேடம், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கொள்றீங்களா? ஏன்? இல்லை இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதான் பர்த்டேவும் டெத்டேவும் ஒரே நாளில் கூட சொல்லுவாங்க, அதான் மேடம். சரி, நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன். அதுக்குள்ளே நான் போயிட்டு இன்னொரு ஆர்டரை போட்டு வரேன். ஹாப்பி பர்த்டே மச்சான். பர்த்டே இல்லைடா, சும்மா சொன்னாண்டா எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஏதாச்சும் வழி இருக்கா பாரு தப்பிக்கிறதுக்கு. ஐயோ இருட்டா வேற இருக்க, எங்கே வழின்னு தெரியலையே. ஐயோ டைம் முடிய போதே, நம்ம சாவ போகிறோம் அவ்வளோதான். அல்லா ஜீசஸ் முருகா யார் மேலே காப்பாத்த? ஐயோ என்ன சொன்ன? அல்லா ஜீசஸ் முருகா யார் மேலே காப்பாத்தன்னு? எங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலிக்கு. மச்சான் ஐடியா கச்சிச்சுரா. நீங்கள் கேட்ட டைம் முடிஞ்சிருச்சு, போகலாமா? இதோ போயிடலாமே. மச்சான் போடுறா பாட்ட. பச்சக் மச்சான் ஒர்க் அவுட் ஆகுதுடா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. பாட்டை எடுத்துங்கடா. 2K கிட்ட போய் ஏமாந்துட்டு வந்துட்டு எங்களை மாதிரி 90s கிட்ட சாவடி பார்க்குறியா? பேய் மேடமா நல்லா மூஞ்ச பாரு, பலாப்பழத்துக்கு பல்லு முளைச்ச மாதிரி. என் சட்டையடி. யாரா இவன்? என்னடா பண்ணுறீங்க? டெலிவரி பண்ண வந்தீங்களா? ஆமாண்ணே. கஸ்டமர் ரொம்ப ஃப்ரீ டைப் போல், சட்டையெல்லாம் காணோம். 13 நம்பர் வீடா இது? இதான் இந்த வீடு தான். சரி சரி, நீ கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேண்ணே. அழகாண்டா நீ. ஓகே. கதவு திறந்துதான் இருக்கு, நீங்க உள்ள போங்க, நான் பின்னாடியே வரேன்.